ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். தண்ணி ஒரு கொதி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரெல்லாம் இதில் சேர்த்துறலாம். காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அரை வேக்கடாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு கொதி வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பெரட்னாப்பில் எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அப்புறம் எண்ணெயை குடிக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. அப்படி தண்ணியாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது எண்ணெய் சூடானதும் நம்ம பெரட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சு போடுங்க. அப்போ தான் எண்ணெய் எதுவும் கையில் தெரிக்காது. மீடியமில் வச்சே பொரிச்சுக்கலாம். அடியில் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து ரெட்டிஷாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். காலிஃப்ளவர் 65 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.